இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது லாஜிக் என்று சொல்லப்படக்கூடிய தலைப்பினை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். லாஜிக் என்று நாம் பார்த்தோமே ஆனால் முதலாவதாக இந்த பாடத்திட்டமானது மேற்கத்திய பாடத்திட்டத்திலிருந்து வரக்கூடிய ஒன்றாக நாம் பார்க்கிறோம். முதலாவதாக இந்த லாஜிக் என்ற ஒரு கருத்தினை நமக்கு அறிமுகப்படுத்தியவர் அரிஸ்டாட்டில் என்ற தத்துவ அறிஞர். பண்டைய காலத்தில் ஏன்சியன்ட் என்று சொல்லுவார்கள். அந்த ஏன்சியன்ட் பீரியட்ல ஒவ்வொரு பாடமும் தனித்தனியாக இல்லை, அனைத்து பாடத்திட்டங்களும் ஒன்றாக சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அன்றைய காலத்தில் இருந்து வந்தது. சமகாலத்தில் வாழ்ந்த கணித மேதை பிதாகரஸாக இருந்தாலும் சரி, அரிஸ்டாட்டிலாக இருந்தாலும் சரி, மற்ற ஏனைய தத்துவ அறிஞர்கள் இருந்த சமகாலத்தில் கணிதத்தில் உச்சத்தில் இருந்த பிதாகரஸ் கூட இந்த தர்க்கவியலை பற்றியான ஒரு முழுமையான ஒரு வடிவத்தினை அவர் நிறைய ஈக்குவேஷன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய நிறைய ஃபார்முலாக்களை பிதாகரஸ் கொடுத்திருந்தாலும், தியரங்களை நிறைய தியரங்கத்திற்கான ஒரு வழிபாட்டு முறையினை அந்த வழியினை பின்பற்றினாலும் கூட அரிஸ்டாட்டில் கண்டுபிடித்த இந்த லாஜிக் என்ற ஒரு பகுதி தான் மிக சிறப்பான பகுதியாக இருந்து வந்துள்ளது. அப்படி நாம் பார்க்கையில் லாஜிக் என்ற வார்த்தையானது கிரேக்க வார்த்தையிலிருந்து, அதாவது கிரீக் வேர்டு என்று சொல்கிறார்கள், லோகோஸ் என்று LOGOS என்று சொல்லப்படக்கூடிய அந்த சொல்லிலிருந்து தான் நமக்கு லாஜிக் என்ற இந்த சொல்லானது கிடைத்திருக்கிறது. இந்த லாஜிக் என்று, இந்த தர்க்கவியல் என்று நாம் சொல்லக்கூடிய இந்த லாஜிக்கினை எவ்வாறு நாம் அதை விளக்க வேண்டும் என்று பார்த்தோமே ஆனால், கிப்சன் எனக்கூடிய ஒரு தத்துவ அறிஞர் லாஜிக் இஸ் த சயின்ஸ் ஆஃப் ரைட் திங்கிங் என்று சொல்றார். குறிப்பாக லாஜிக் என்று பார்த்தோமே ஆனால் அந்த சரியான சிந்தனையினுடைய வெளிப்பாடு தான். இதை ஒவ்வொரு விதமான வடிவத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான வார்த்தைகள் என்று சொல்கிறோம், சென்டென்சஸ். எப்படி நம்ம சென்டென்சஸை மேக் பண்றோம், அந்த சென்டென்சஸை எந்த வடிவத்தில் நம்ம அதை நம்ம தர்க்கவியலா நம்ம பார்க்க முடியும் என்றெல்லாம் பார்க்கிறாங்க. இப்போ குறிப்பா தத்துவத்துல நீங்க நிறைய தத்துவங்கள் இருந்தாலும் கூட சமண மதத்தினுடைய அந்த சியாத்வாதா என்று சொல்வார்கள், 7 விதமான 7 ஃபார்ம் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்று சொல்வார்கள், சம்ஹவ் என்று. அது போன்ற சில தர்க்கவியலான விளக்கங்களுக்கு அனைத்து தத்துவ அறிஞர்களும் அவர்களுக்கான ஒரு தத்துவ பின்புலத்தை பின்பற்றியிருந்தாலும் கூட அந்த பின்புலத்தை அடிப்படையாக கொண்டு அவர்கள் விளக்கக்கூடிய கருத்துக்களுக்கு, அவர்கள் சொல்லக்கூடிய தத்துவத்திற்கு அரிஸ்டாட்டிலினுடைய இந்த லாஜிக் மெத்தட் என்பது அடித்தளமாக அமைந்துள்ளது என்றால் அது மிகையாகாது. அந்த அளவிற்கு அரிஸ்டாட்டிலினுடைய இந்த தாக்கம், லாஜிக்கினுடைய தாக்கமானது நிறைய இருந்து உள்ளது. அப்படி நம்ம பார்க்கையில இந்த தர்க்கவியல் என்று நாம் இந்த லாஜிக்கினை நாம் ஒவ்வொரு விதத்திலும் நாம் பலவிதமான வடிவங்களை நாம் பார்க்கலாம். லாஜிக் என்று நாம் பார்த்தோமே ஆனாலே முதலாவதாக சிம்பிள்ஸ் சொல்லிடுறோம். ஏன்னா சிம்பிள்ஸை அந்த அடிப்படையாக வைத்துதான் நம்ம ஒரு கணிதமாக இருந்தாலும் சரி, இந்த லாஜிக்கினுடைய கனெக்டிவிட்டிஸ், இங்கே பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் லாஜிக்கல் கனெக்டிவிட்டிஸ் சொல்றோம். நம்ம எப்படி மேத்தமெட்டிக்கல்ல ஃபார்முலாஸ் சிம்பிள்ஸ் என்று சொல்றோமோ, அதை இங்க நம்மளுடைய பிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த லாஜிக்கினுடைய வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நாம் கனெக்டிவிட்டிஸ் என்று சொல்கிறோம். அப்படி நாம் பார்க்கக்கூடிய இந்த லாஜிக் என்ற பாடத்திட்டத்தில் நாம் முதலாவதாக இன்றைய பாடத்திட்டத்தில் பார்ப்பது இண்டக்டிவ் லாஜிக், டிடக்டிவ் லாஜிக்கை பற்றி நாம் பார்க்கிறோம். அப்ப இண்டக்டிவ் லாஜிக் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இண்டக்டிவ் ரீசனிங் is a logical process based on experiences, observations and facts to evaluate a situation and make a general assumption like a theory. அப்படின்றது இந்த இண்டக்டிவ் லாஜிக்கு கிப்சனாக இருந்தாலும் சரி, பல்வேறு தத்துவ அறிஞர்கள்
லாஜிக்கான விளக்கமாக இந்த இண்டக்டிவ் லாஜிக்கு கொடுக்கிறார்கள். இதை நம்ம தமிழ்ல பார்க்குறப்ப இந்த இண்டக்டிவ் லாஜிக் அப்படின்றத வந்து தமிழ் படுத்துறப்ப தூண்டல் பகுத்தறிவு என்பது அனுபவங்கள், அவதானிப்புகள் மற்றும் உண்மைகளின் அடிப்படையில் ஒரு சூழ்நிலையை மதிப்பிடுவதற்கும் ஒரு கோட்பாடு போன்ற பொதுவான ஒரு அனுமானத்தினை உருவாக்குவதற்கும் ஒரு தர்க்க ரீதியான செயல்முறையாகும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உதாரணமான ஒரு வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, அதற்கான ஒரு என்ன சொல்றது, ரேஷனல் திங்கிங்ன்றது நமக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்படி அந்த ரேஷனல் திங்கிங்ன்றது நம்மளுக்கு கிடைக்கும்? அந்த ஒரு சென்டென்ஸ்ன்றது வந்து தப்பா கூட போகலாம். ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம வந்து சரின்னு சொல்லலாம், ஒரு சென்டென்ஸை வந்து தவறுன்னு சொல்லலாம். அது ரெண்டுமே நம்ம சரி தவறுன்னு சொல்றோம்னா, அந்த சென்டென்ஸை சொல்லப்படக்கூடிய அந்த சென்டென்ஸைக்கான அர்த்தங்களை முதல் நமக்கு புரிந்திருக்க வேண்டும். அந்த அர்த்தங்கள் தெரிந்திருந்தால்தான் நமது பார்வைக்கு எது சரி எது தவறு என்று நம்மால் உள்வாங்கிக் கொள்ள முடியும். இப்ப ஸ்மோக் வித்தவுட் ஃபயர் அப்படின்னு சொல்கிறார்கள். ஆல் ஸ்மோக்கி ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஃபயர் அப்படின்னு சொல்றோம். பொதுவா ஒரு உதாரணத்திற்கு பார்த்தோம்னா ஆல் ஸ்மோக்கி ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஃபயர். அப்ப எல்லா புகையை வெளிப்படுத்தக்கூடிய பொருட்களும் எளிதில் தீப்பற்றக்கூடியவை. அந்த தீப்பற்றக்கூடிய பொருட்கள் அனைத்துமே இந்த புகையை வெளியிடக்கூடிய தன்மை உடையவை என்று நாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம வந்து ஒரு மலையில வந்து புகை மட்டும் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த மலையில வந்து ஏற்கனவே தீ பிடிச்சிருக்கணும். அந்த தீ பிடித்திருந்தால்தான் அந்த இடத்துல புகை என்பது உண்டாகும். நீங்க வந்து மலையினோடனே மிஸ்ட் வந்து நம்ம புகையில நம்ம சேர்க்க முடியாது. நான் சொல்றது வந்து ஒரு பொருள் வந்து எப்பொழுதுமே எந்த ஒரு இடமாக இருந்தாலும் ஒரு இடத்துல வந்து அந்த தீ பிடித்த அந்த புகை வருகிறது என்றால் நம்மால் அந்த தீயினை பார்க்க இயலாது. அந்த புகை வருவதை வைத்து அந்த புகையினுடைய அனுமானத்தை கொண்டு நம்மால் அந்த இடத்தில் தீ பிடித்துள்ளது என்பதை நாம் உணர முடியும். அந்த அந்த இன்ஃபரன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த செயல்பாடுகளுக்கு எவ்வாறு லாஜிக்கல் கனெக்டிவிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த இண்டக்டிவ் லாஜிக் என்பது. அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவத்தின் மூலமாகவும் அதுல வந்து எரர் இருக்கும். நம்ம சொல்றதுல வந்து எரர் வரலாம், எதுனாலும் நடக்கலாம். அப்ப அத ஃபுல்லா எப்படி கனெக்டிவிட்டிஸ், எப்படி வந்து ஒரு தர்க்க ரீதியாக ஒரு அனுமானத்தினை நம்மால் அணுக முடியும், அந்த அனுமானத்தினுடைய உண்மைத்தன்மையை நாம் எவ்வாறு இறுதி செய்ய முடியும் என்பதுதான் இந்த லாஜிக்கினுடைய மிக முக்கியமான பகுதியாகும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வாக்கியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வாழ்வியல் முறைகளை ஒப்பிடுவதாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு என்று ஒரு சிஸ்டமேட்டிக்கை உருவாக்கி இருக்கிறார். அந்த சிஸ்டமேட்டிக்கின் அடிப்படையில் நாம் எவ்வாறு ஒரு பொருளை தர்க்க ரீதியாக ஒப்பிட்டு பார்ப்பது என்பதற்கான ஒரு விளக்கமாக இந்த பாடத்திட்டமானது அமைகிறது. அப்ப இந்த இண்டக்டிவ் லாஜிக் என்று நாம் பார்த்தோமேயானால் அதுல வந்து அப்சர்வேஷன், நம்ம எவ்வாறு நம்ம வந்து ஒரு பொருளினை வந்து அனுபவத்தின் மூலமாக நாம் அதை உற்று நோக்குகிறோம், அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை. இறுதியாக வந்து லாஜிக்ல சொல்லுவாங்க, த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ, ஸோ தேர்ஃபோர் த வேலிட், த ஸ்டேட்மெண்ட் ஃபார் வேலிட், தேர்ஃபோர் டாட்டாலஜின்றாங்க. அதாவது இந்த டாட்டாலஜி அப்படின்ற வார்த்தை வந்து எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அதுல வந்து ஃபேலசிஸே இல்லை. ஃபேலசிஸ்ன்ற ஒரு வார்த்தைகள் பயன்படுத்துறோம். என்ன மாதிரியான தவறுகள் நடக்கிறது அப்படின்னு. அப்ப த ஸ்டேட்மெண்ட் ஃபார் இன்வேலிட் அப்படின்னா த ஸ்டேட்மெண்ட் ஃபார் இன்வேலிட், ஸோ நாட் டாட்டாலஜி அப்படின்னு கடைசியில முடிக்கிறப்ப ஒரு தர்க்கரியலானது சரியான முறையில் இருந்தால் அதற்கு டாட்டாலஜி என்றும், தர்க்கரியலை தவறாக இருக்கிறது அதற்கு நாட் டாட்டாலஜி, த ஸ்டேட்மெண்ட் ஃபார் இன்வேலிட், த ஸ்டேட்மெண்ட் ஃபார் நாட் வேலிட் அப்படின்னு போட்டு. அப்ப எப்படி இந்த ஒரு பகுதியினை எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் நம்மால் ஒரு அனுமானத்தினை கொண்டு வர முடியாதோ, அதே போல் தர்க்க ரீதியாக நாம் கூற வேண்டுமானால் அதற்கான மதிப்பீடுகளை, அதனுடைய மதிப்பீடுகள் முறைகளை நன்கு தெரிந்த பிறகு நாம் ஒவ்வொரு செயலினுடைய அனுமானத்தினை உற்று நோக்கும் பொழுது அந்த அனுமானத்தினுடைய கனெக்டிவிட்டிஸ் எவ்வாறு நாம் அதை அணுக வேண்டும் என்ற ஒரு வரைமுறையை கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில்
நாம் அதை பரிசோதனை செய்கிற பொழுது நமக்கு ஒரு முழுமையான அறிவானது கிடைக்கப்பெறுகிறது. அந்த முழுமையான அறிவின் மூலமாக நாம் அந்த பொருளினுடைய தன்மையை அடைந்து கொள்ளலாம். இதுதான் வந்து லாஜிக்ல சொல்லப்படக்கூடிய இண்டக்டிவ் லாஜிக் என்று சொல்லப்படக்கூடிய. டிடக்டிவ் லாஜிக் என்று சொல்கிறார்கள். டிடக்டிவ் லாஜிக்னா the deductive reasoning or top down reasoning is based on using two logical assumptions generally accepted as fact to come to a logical conclusion அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிடக்டிவ் லாஜிக் என்று நாம் சொல்லப்படக்கூடிய பொழுது மேல் கீழாக பகுத்தறிவு இரண்டு தர்க்க ரீதியான அனுமானங்களை பயன்படுத்துவதை அடிப்படையாக கொண்டது. அதாவது நம்ம இண்டக்டிவ் லாஜிக்ல பாக்குறப்ப ஒரு பொருளை பற்றிய அனுமானத்தையும் அதனுடைய அப்சர்வேஷனையும் அது சரியான தன்மையா என்று நாம் அதை மதிப்பீடு செய்வதற்கு நமக்கு இண்டக்டிவ் லாஜிக் என்பது பயன்படுத்தப்படுகிறது. இந்த டிடக்டிவ் லாஜிக் என்று சொல்லப்படக்கூடியது, டிடக்டிவ் என்றாலே அந்த துப்பறியக்கூடிய விஷயங்களில் ஒப்பீடு முறை எவ்வாறாக நாம் இந்த டிடக்டிவ் லாஜிக்கை பெற முடியும் என்றால், ஒன்றோடு ஒன்று இரண்டு விதமான ஒரு அனுமானங்களை வைத்து நாம் ஒரு பொருளினுடைய தன்மையினை உணர முடியும். அப்படிப்பட்ட இரண்டு பொருள்களினுடைய தன்மானங்களை கொண்டு உணர்வதற்கான ஒரு வழிமுறையினை தான் நாம் டிடக்டிவ் லாஜிக் என்று கூறுகிறோம். அதனால்தான் இந்த டிடக்டிவ் லாஜிக்கை மேல் கீழ் பகுதியாக பகுத்தறிவான இரண்டு தர்க்க ரீதியான அனுமானங்களை பயன்படுத்தி அதனை அடிப்படையாக கொண்டது என்று கூறுகிறார். ஒரு தர்க்க ரீதியான முடிவுக்கு நாம் வருவதற்கு உண்மையாக இவை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த டிடக்டிவ் லாஜிக் என்பதனை ஒரு உண்மையான முடிவாக இதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப இண்டக்டிவ் லாஜிக்னா என்னன்றதை நம்ம மேலோட்டமாக தெரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக டிடக்டிவ் லாஜிக்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த இண்டக்டிவ் லாஜிக்கையும் இந்த டிடக்டிவ் லாஜிக்கையும் எவ்வாறு நாம் மதிப்பீடு செய்வது? அப்ப இந்த இரண்டு விதமான அடிப்படையிலான இந்த தர்க்க ரீதியான விஷயங்களை நாம் எவ்வாறு மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றால், அதற்கு ட்ரூத் அண்ட் வேலிடிட்டி என்று சொல்கிறார்கள். ட்ரூத் இஸ் த கம்ப்ளீட் accuracy of whatever was, is or will be error proof beyond doubt, dispute or debate, a final test of right or wrong of people's ideas and beliefs. அப்ப இந்த நம்பிக்கைகள்ல எப்படி வந்து இந்த ட்ரூத் வேலிடிட்டி என்று பார்த்தோமேனால், நம்ம தர்க்க ரீதியான ஒரு இதை பார்த்தாலும் கூட அதை வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த ஃபெய்த்ல வெளிப்படுது அப்படின்னு சொல்லி இந்த தமிழ்ல நீங்க அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த கொஞ்சம் புரிந்து கொள்வது கடினமாக இருந்தாலும் கூட நாம் அதை அந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது மிக எளிமையாக வந்துவிடும். அப்ப உண்மை என்பது மக்களின் கருத்துக்கள் மற்றும் நம்பிக்கைகளின் சரி அல்லது தவறான இறுதி சோதனை. நம்ம வந்து இதுல வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த டிடெக்டிவ் லாஜிக்ல சொன்னோம் பாருங்க, ரெண்டு விதமான ஒரு பகுதிகளை கொண்டுதான் நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு உண்மையான ஒரு இதை தேடுதலாக முடியும் என்று டிடெக்டிவ் லாஜிக்ல பார்த்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உண்மை என்பது மக்களினுடைய கருத்துக்கள் மற்றும் நம்பிக்கைகளின் சரியான ஒரு அளவுகோலாகவும், அல்லது அந்த தவறினுடைய இறுதி சோதனை, நம்பிக்கைகளினுடைய சரியான அளவுகோல் அல்லது தவறான அளவுகோல், இது ரெண்டையும் செய்யப்படக்கூடிய ஒரு இறுதி சோதனை. சந்தேகம், தகராறு அல்லது விவாதத்திற்கு அப்பாற்பட்ட தவறுகள். விவாதத்திற்கு அப்பாற்பட்ட தவறுகள்னா அது வந்து எட்டர்னலா இருக்குது ஆப்ஜெக்ட்ஸ். அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எட்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸா இருக்கலாம். அப்ப அந்த பிழைகள் அதை வந்து எப்படி நம்ம ப்ரூஃப் பண்றோம், நிரூபணம் எதுவாக இருந்தாலும் அதன் முழுமையான துல்லியமாக நாம் அதை அடைய முடியும். துல்லியம் மற்றும் செல்லுபடியாகும் என்று தமிழ் படுத்தினால அந்த மாதிரி இருக்கு. அப்ப இதை வந்து எப்படி நிரூபணமாக இருந்தாலும் அதனுடைய முழுமையான துல்லியமாக நாம் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனில் இந்த ட்ரூத் அண்ட் வேலிடிட்டி என்ற ஒரு விஷயம்தான் வந்து லாஜிக்கினுடைய இறுதியாக நமக்கு பார்க்கப்படக்கூடிய விஷயமாக கருதுகிறோம். அப்ப
வேலிடிட்டி, உண்மையை வந்து நம்ம பார்க்குறோம். அடுத்து வேலிடிட்டியை நம்ம எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, வேலிடிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் த இன்டர்னல் கன்சிஸ்டன்சி ஆஃப் அன் ஆர்குமெண்ட். ஆர்குமெண்ட்னு சொல்லிடுறாங்க. வேலிடிட்டியை வந்து எப்படி முடிக்கிறாங்கன்னு பாருங்க. வேலிடிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் த இன்டர்னல் கன்சிஸ்டன்சி ஆஃப் அன் ஆர்குமெண்ட். தன்மை என்பது, இந்த வேலிடிட்டி என்பதை நாம் தமிழ் படுத்துகிற பொழுது ஒரு தன்மை என்பது ஒரு வாதத்தினுடைய உள்நிலை தன்மை என வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, வேலிடிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் த இன்டர்னல் கன்சிஸ்டன்சி ஆஃப் அன் ஆர்குமெண்ட். நீங்க எந்த ஒரு 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 சிறத்தன்மைன்னு சொல்றோம், ஏதாச்சும் ஒரு தன்மை குவாலிட்டியை வந்து அந்த வேலிடிட்டியை வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அது என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொருளினுடைய அந்த தன்மையினுடைய வாதத்தினுடைய இன்டர்னல் ஆப்ஜெக்ட், உள் நிலைத்தன்மை. இப்போ வந்து ஒரு சாதாரண விஷயம் வந்து சில்னஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க சில்னஸ் அப்படின்னு பார்த்துட்டாலே த எலிமெண்ட் ஆஃப் வாட்டர்னு சொல்றோம். அப்ப வாட்டர், நீரினுடைய எசென்சியல் குவாலிட்டி என்ன அப்படின்னா, திஸ் ஃபார் இன்டர்னல் ஆப்ஜெக்ட். இந்த இன்டர்னல் ஆப்ஜெக்ட்ன்றது தான் அந்த நிலைத்தன்மை. ஒவ்வொரு பொருளினுடைய நிலைத்தன்மை என்ன அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்ப நீங்க ஃபயர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நெருப்பு, அந்த ஜுவாலையினுடையது தான் வந்து அதனுடைய இன்டர்னல் எசென்சியல் ஆஃப் த குவாலிட்டின்னு சொல்றோம். எப்படி வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு எசென்சியல். இப்ப டேபிள்னஸ் அப்படின்னா ஒரு சின்ன சேர் டைப்ல இருக்கிறத வந்து நம்ம டேபிள்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். சேர்னா வந்து ஒரு சாயும் தன்மையா ஒரு 4 கால்களை வச்சு இருக்கணும், இருந்துச்சுன்னா சேர். ஏன் சேர்னஸ்? அதே மாதிரி 4 கால்களுடைய ஒரு சின்ன ஒரு ஸ்டூல் இருக்கும். ஏன் நம்ம அதை ஸ்டூல்னு சொல்றோம்? அதுல அந்த சாய்வான பகுதி இருக்காது. அப்ப அந்த ஸ்டூல். அப்ப எதுக்கு சொல்றேன்னா, இந்த டேபிள்னா ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். அப்ப ஒவ்வொரு பொருளினுடைய தன்மை, அந்த பொருளானது எந்த ஃபார்ம்ல இருக்கணும், அந்த ஃபார்ம் அண்ட் காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்றோம். அப்ப இந்த எந்த ஃபார்ம்ல அதனுடைய வடிவங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதோ அதன் அடிப்படையில் நாம் வந்து அந்த பொருளினுடைய பெயரினை மதிப்பீடு செய்கிறோம். அப்ப அந்த ஒவ்வொரு பொருளினுடைய தன்மையை தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்டர்னல் கன்சிஸ்டன்சின்னு சொல்றாங்க. எப்படி வந்து ஒரு பொருளினுடைய நிலைத்தன்மை, அதனுடைய எசென்சியல் குவாலிட்டி என்ன அப்படின்றத வச்சுதான் நம்ம அந்த பொருளை நிலைநிறுத்த முடியும். அப்ப அதனுடைய அடிப்படையில் நாம் உண்மைத்தன்மையை தேட முடியும் என்பதுதான் இந்த லாஜிக்கினுடைய வாதமாக இருக்கிறது. இப்ப அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது, லாஜிக்ல வந்து டேபிள்ஸ், திஸ் ஃபார் கனெக்டிவிட்டிஸ் நம்ம பார்த்தோம். எப்படி வந்து லாஜிக்ல வந்து நம்ம வந்து சொல்றோம், கனெக்டிவிட்டிஸ்ல வந்து எந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்ஸ்ல வந்து நம்ம படிச்சிருப்போம். பொதுவா வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல எல்லா பேருமே படிக்காம வந்திருக்க முடியாது. அப்போ ஒரு பேசிக் எலிமெண்ட்ஸ் வந்து இதுல என்ன அப்படின்னா போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். BODMAS, போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த போர்ட் மாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கணித பாடத்தை பொறுத்தவரையில், ஏன்னா இது வந்து முழுக்க வந்து கணிதம். இந்த கணிதம்ன்றது லாஜிக்ன்றது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நம்ம சாதாரண கனெக்டிவிட்டிஸுக்கும் இங்க இருக்கக்கூடிய தர்க்க ரீதியான கனெக்டிவிட்டிஸுக்கும் சின்ன சின்ன வேறுபாடுகள், ரொம்ப பெரிய அளவுக்கான வேறுபாடுகளாக இருக்காது, சிறிய சிறிய வேறுபாடுகள் கண்டிப்பான முறையில் உண்டு. அப்ப இந்த போர்ட் மாஸ் சிஸ்டம்ன்றது ஆல் ஆர் ஈக்குவல், எல்லா இடத்துக்கும் சமமான ஒரு வார்த்தை. அப்ப இந்த போர்ட் மாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிராக்கெட்ஸ், பினா BODMAS, அதுல பின்றது பிராக்கெட்ஸ், ஓன்றது ஆஃப், பிராக்கெட் ஆஃப் ஃபர்ஸ்ட். போர்ட் மாஸ்ல டினா டிவிஷன், எம் வந்து மல்டிப்ளிகேஷன், ஏ வந்து அடிஷன், எஸ் வந்து சப்ட்ராக்ஷன். நீங்க இங்க டிவியில தெரிகிற டேபிள வந்து நீங்க அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள்காண்டி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக அதை வந்து ஒவ்வொரு சொல்றதுக்காக போட்டிருக்கேன். பட் நீங்க போர்ட் மாஸ் அப்படின்னா சிஸ்டம். ஏன்னா ஒரு கணிதத்துல நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்கலா நம்ம செய்யணும் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஒரு பிராக்கெட் வந்திருக்கு அப்படின்னா அந்த பிராக்கெட்ல நம்ம எதை ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். நிறைய இருக்கும், அதுல மல்டிப்ளிகேஷன் இருக்கும், டிவிஷன் இருக்கும், சப்ட்ராக்ஷன் இருக்கும், அடிஷன் இருக்கும், எதுனாலும் இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்யணும், பிரேஸ் எடுக்கணும். அந்த பிரேஸுக்குள்ள இருக்கக்கூடிய
ஒவ்வொரு விதமான ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து எது டிவிஷன் ஆப்ஷன்றத பார்க்கணும். ஏன்னா முதல் வந்து அந்த டிவிஷனுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். த ஃபர்ஸ்ட் ஃபார் இம்பார்ட்டன்ஸ். அப்பதான் நம்மளுக்கு அந்த சென்டென்ஸோடைய ஆன்சர் வந்து கரெக்டா வரும். நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ்ல பிரேஸ்க்குள்ள வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா எடுத்தோடனே நம்ம வந்து டிவிஷனை விட்டுட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா கண்டிப்பான முறையில் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பாயிரும். அப்ப என்ன அந்த ஆப்ரேட்டர்ஸ் சொல்லுவோம், அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியும். அப்ப ஒரு பிரேஸுக்குள்ள நம்ம என்ன ஒரு ஆப்ரேட்டர் இருந்தாலும் கனெக்டிவிட்டிஸ் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கடுத்து மல்டிப்ளிகேஷன் இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கடுத்து அடிஷன் இருக்கான்னு பார்க்கணும், கடைசியா தான் சப்ட்ராக்ஷன். அப்ப இதனுடைய ஆர்டர்ல தான் நம்ம பார்ப்போம். இதே போல எப்படி நம்ம ஆர்டினரியா நம்ம மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்றோமோ அதே மாதிரி இங்க பிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூஸ்ல இந்த லாஜிக்ன்ற சிஸ்டமேட்டிக்ல அரிஸ்டாட்டில் வந்து நிறைய ஒரு என்ன சொல்றது ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நம்மளுக்கு வந்து சொல்றாங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அரிஸ்டாட்டில் சொல்லக்கூடியதே வந்து ஏஇஐஓ இந்த 4 வார்த்தையை தான் அவர் வந்து லாஜிக்கு பயன்படுத்திக்கிறார். அவர் சொல்றப்போ ஆல் எஸ்இஸ்பி சப்ஜெக்ட் அண்ட் ப்ரிடிகேட்னு சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு சிறத்தன்மைகள் எப்படி வந்து ஒரு சென்டென்ஸை வந்து நம்ம மேக் பண்றது, அந்த சென்டென்சஸுக்கு எப்படி நம்ம ரிசல்ட்டுக்கு பார்க்கறது, இந்த சென்டென்சஸ் வந்து வேலிடான்னு எப்படி பார்க்கறது, ஒவ்வொரு சென்டென்ஸையும் நம்ம வந்து இந்த லாஜிக்கல் கனெக்டிவிட்டிஸோட நம்ம வந்து செய்ய முடியும். எப்படி வந்து ஒரு சென்டென்ஸ்ல வந்து முதல் சென்டென்ஸுக்கு பேர் என்ன, அந்த முதல் வரக்கூடிய வார்த்தைகளுக்கு பெயர் என்ன அப்படின்றதெல்லாம் இங்க வந்து ஒவ்வொன்றா சொல்றாங்க. ஒவ்வொரு விதமான வடிவமைப்புகளை உருவாக்கியது தான் அந்த லாஜிக். அப்ப அதன்படி பார்த்தோம்னா கனெக்டிவிட்டிஸ் பார்க்குறப்ப கன்ஜெக்ஷன் டேபிள்னு சொல்றோம், கன்ஜெக்ஷன் ட்ரூத் டேபிள். அதுலேயே பாருங்களேன், இதை வந்து கன்ஜெக்ஷன் டேபிள்னு சொல்றதுக்காகவும் அவங்க அதுலேயே வந்து ஒரு வார்த்தையை கூட போடுறாங்க, கன்ஜெக்ஷன் ஃபார் ட்ரூத் டேபிள். இது வந்து உண்மையான டேபிள். அதுல வந்து அதாவது அந்த அசம்ஷனே இருக்கக்கூடாது. இங்க வந்து லாஜிக்ன்றது அதான். மேத்தமெட்டிக்கல பாத்தீங்கன்னா நீங்க சும்மா எதையாச்சும் நீங்க செஞ்சிட முடியாது, ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரணும் கரெக்டா. அந்த மாதிரி அந்த உண்மைத்தன்மை என்ன அப்படின்றதுக்கான ஒரு டேபிளா தான் நம்ம இதை பார்க்கிறோம். அப்ப இந்த கன்ஜெக்ஷன் ட்ரூத் டேபிள் அப்படின்னு பார்த்தோம்னா எளிமையா உதாரணமா வைத்துக் கொள்வது இதற்கு கன்ஜெக்ஷன்னா அண்ட் தத்துவத்தில் கனெக்டிவிட்டிஸ்ல சொல்றப்ப அண்ட் சிம்பிள் சொல்றோம். ஆனா பட் இப்ப இருக்கக்கூடிய நீங்க கணிதத்துல பாத்தீங்கன்னா இப்ப கணிதம்ன்றது எப்பனாலும் ஒன்னாதான் இருக்கும். ஆனா அந்த பிலாசபிக்கல் கனெக்டிவிட்டிஸ்ல வந்து இந்த வி ஷேப்பை தலைகீழா போட்டிருப்பாங்க. அப்ப அந்த சிம்பிள்ஸை வந்து நம்ம வந்து இங்க பிலாசபிக்கல் கான்டெக்ட்ல வந்து நம்ம வந்து அதை வந்து எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்றோம், எக்ஸ்க்ளூசிவ். பட் இவங்க வந்து இதை வந்து இப்ப வந்து அதை வந்து அங்கே அண்டா பயன்படுத்துவாங்க, அண்டு சிம்பிளா சொல்றாங்க. பட் லாஜிக்கல் கனெக்டிவிட்டிஸ்ல நமக்கு ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்குறப்ப த கன்ஜெக்ஷன் ஆஃப் 2 சென்டென்சஸ், ஒரு சென்டென்ஸையும் இன்னொரு சென்டென்ஸையும் இணைக்கக்கூடியது, இஸ் ஃபார் காம்பவுண்ட்னு சொல்லலாம். அப்போ அந்த சென்டென்ஸை இணைக்கக்கூடிய 2 விதமான சென்டென்ஸையும் இணைக்கக்கூடிய ஒரு பதமாக தான் வந்து கன்ஜெக்ஷன் சொல்கிறோம். அதுக்கு வந்து இவங்க பயன்படுத்தக்கூடியது வந்து அண்ட். நம்ம வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் 2 சென்டென்ஸை நம்ம ஜாயின் பண்ணா கிடையாது அண்டுன்னு சொல்லுவோம். அந்த அண்ட் சிம்பிள் தான் வந்து இந்த டாட். இங்க இருக்கக்கூடிய இப்ப டேபிள்ல தெரியக்கூடிய டாட் என்ற புள்ளியாக இருக்கக்கூடிய விதையம் தான் வந்து கன்ஜெக்ஷனுடைய சிம்பிளா பார்க்கிறோம் பிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்ப பி அண்ட் கியூ அப்படின்னு பார்க்கணும். இப்ப சிஸ்டமேட்டிக் எப்படி ஒரு டேபிள்ல 2 கம்பல்சரியா இருக்கணும், அதாவது ட்ரூ ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ். இது வந்து சிஸ்டம். நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல்ல வந்து லாக் எல்லாம் பார்ப்போம். லாக் வந்து 1க்கு என்ன, 2க்கு என்ன, 3க்கு என்ன அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்ப்போம். அப்ப இந்த மாதிரியான ஒரு சிஸ்டமேட்டிக்ல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து அந்த மாதிரி பார்ப்போம், எந்த மாதிரி உள்ள லாக் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்ப இந்த மேத்தமெட்டிக்கல்ல இந்த டேபிளுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா ட்ரூ ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ் அப்படின்றது சிஸ்டமேட்டிக். அப்ப இந்த சிஸ்டத்துல ஆன்சர்ன்றது சென்டர், அந்த அண்ட் சிம்பிள். அப்ப அண்ட் சிம்பிளை பொறுத்தவரையில பி அண்ட் கியூ, பி இஸ் எ ரைட் ஆன்சர் அண்ட் கியூ இஸ் ட்ரூ, ஆன்சர் இஸ் ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். இந்த டேபிளை பொறுத்தவரையில நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். கன்ஜெக்ஷன் டேபிளை பொறுத்தவரையில நம்மளுக்கு பியும் ட்ரூவா இருக்கணும், கியூவும் ட்ரூவா இருக்கணும். ஸோ சென்டென்சஸ் வந்து 2மே ட்ரூவா இருந்தா அண்டோட சிம்பிள் வந்து ரைட்டு, ஃபார் ஆன்சர் இஸ் ட்ரூ.
மற்றபடி எந்த சென்டென்ஸ்னாலும் ஒரு பக்கம் ட்ரூவா இருந்து அடுத்த சென்டென்ஸ் ஃபால்ஸா இருந்தாலும், ஒரு பக்கம் ஃபால்ஸ் சென்டென்ஸ் இருந்து அடுத்த பக்கம் ட்ரூ சென்டென்ஸ் இருந்தாலும், இல்ல ரெண்டு பக்கமுமே ஃபால்ஸான சென்டென்ஸ் இருந்தாலும் ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். அப்ப கன்ஜெக்ஷன் டேபிள் இஸ் ஆன்சர் ஃபார் பி ட்ரூ, கியூ ட்ரூ, ஆன்சர் இஸ் ட்ரூ. அப்ப இதை வந்து நீங்க எளிமையா இன்னும் நீங்க உங்களுக்கு வந்து ட்ரூ ஃபால்ஸ்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். நிறைய இப்போ வந்து ஒரு சாதாரண டேபிளை தான் நம்ம பார்க்குறோம். இதே இது வந்து ஒரு சம் வருது, த யூசிங் ஃபார் மெத்தட் கன்ஜெக்ஷன் ஃபார் இன்டைரக்ட் டேபிள் மெத்தட் அண்ட் ஃபார் டைரக்ட் டேபிள் மெத்தட் அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களால வந்து அதை வந்து நம்ம எதையுமே செய்ய முடியாது. அப்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த கன்ஜெக்ஷன்ல வந்து நீங்க நம்பர்ஸா மாத்திக்கலாம். பொதுவாகவே நம்ம சிஸ்டமே எடுத்துக்கோங்க, நம்பர்ல தான் நம்ம என்னதான் டைப் பண்ணாலும், நீங்க சீன் டைப் பண்ணா கூட சீக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும். கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது வந்து 0வும் 1ம் தான். அந்த 0-1 வந்து சிக்கு தகுந்த மாதிரி அது 0-1 கன்வெர்ட் பண்ணிக்கணும். அந்த கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது நாலேஜுக்கு போய் நம்ம என்ன சொல்ல வர்றோன்ற இன்புட் ஆகி அது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து நம்மளுக்கு டிஸ்பிளேல வந்து சீன் வருது. ஒரு டைப் பண்றோம், இப்போ காமன் அப்படின்னு ஒரு டைப் பண்றோம்னா, இந்த இப்போ கன்ஜெக்ஷன் டேபிள், ட்ரூத் டேபிள் டைப் பண்ணியிருக்கோம். இந்த வார்த்தையில் நம்ம ஒவ்வொரு வார்த்தை அடிக்கிறப்பையும் நம்ம இங்க கீபோர்ட்ல வந்து சீன் டைப் பண்றோம், பட் உள்ள சிஸ்டம் வந்து 0-1 தான் கனெக்ட் பண்ணி. திஸ் இஸ் ஃபார் லாஜிக்கல் கனெக்டிவிட்டிஸ். அப்ப எப்படி இந்த 0-1 கன்வெர்ட் பண்ணிட்டு மறுபடியும் நம்மளுக்கு அதுல வந்து லெட்டர்ஸா நம்மளுக்கு வர்ற மாதிரி நீங்க இந்த டேபிள வந்து 1000 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1000 அப்படின்னா கன்ஜெக்ஷன் டேபிள் ஃபார் 1000 வச்சுட்டீங்கன்னா காமனா வந்து ட்ரூ ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னு நீங்க போடுறப்ப ஆன்சர் இஸ் 1000. கன்ஜெக்ஷன் டேபிளை பொறுத்தவரை ஆன்சர் 1000. 1000னா என்ன? 1க்கு ட்ரூ, 0னா ஃபால்ஸ். அப்ப ட்ரூ ட்ரூனா வந்தா மட்டும்தான் கன்ஜெக்ஷன் டேபிள்ல ட்ரூவா இருக்க முடியும், மற்ற எல்லாமே ஃபால்ஸா இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து கன்ஜெக்ஷன் ட்ரூத் டேபிள். அடுத்ததாக வந்து இன்க்ளூசிவ் ட்ரூத் டேபிள். நம்ம 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 பார்த்த இண்டக்டிவ் ரீசனிங், டிடக்டிவ் ரீசனிங், அதுக்குரிய எப்படி நம்ம இன்க்ளூசிவ் ட்ரூத் டேபிள்ன்றது வருது. இதெல்லாம் வந்து சிம்பிள்ஸ். இப்ப பி வி ஷேப்ல இருக்கிறது பேரு சிம்பிள். நீங்க வின்னு நினைச்சுறாங்க, திஸ் இஸ் ஃபார் சிம்பிள், லாஜிக் சிம்பிள் ஃபார் மீனிங் ஃபார் இன்க்ளூசிவ். இன்க்ளூசிவ்னுடைய சிம்பிள் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவ்க்கு நம்ம பார்ப்போம், அது வந்து அப்படியே வி வந்து மேலாட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும். மெட்டீரியல் ஈக்குவலன்ஸுக்கு நம்ம பட்டை போடுற மாதிரி 3 கோடு வரும். நெகேஷன்றது உங்களுக்கு தெரியும், எப்படி நம்ம சிக்மா ஃபார்மேட்ல. அப்ப ஒவ்வொருதுக்கும் ஒவ்வொரு விதமான சிம்பிள்ஸ் வந்து இருக்கு. ஒவ்வொருதுக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரூத் டேபிளுக்கான மெத்தடும் இருக்கும். அப்ப நம்ம எப்படி நம்ம இந்த கனெக்டிவிட்டிஸை உருவாக்கணும் அப்படின்றதுக்கான அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அடுத்து நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான டேபிள்ஸுக்கும் நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். அதனாலதான் வந்து இதை நம்ம வந்து எக்ஸ்பிளைனா பார்க்கலாம். இந்த டேபிள் ஒரு 5 டேபிள் இருக்கு. இன்க்ளூசிவ் மெத்தட், எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட், மெட்டீரியல் ஈக்குவலன்சஸ், அப்புறம் இம்ப்ளிகேஷன் ஒன்று இருக்கு, மெட்டீரியல் ஈக்குவலன்ஸ் ஆர் பை கண்டிஷனல் மெத்தட் இருக்கு, நெகேஷன் இருக்கு. இந்த மாதிரி நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து இந்த லாஜிக்கினுடைய கனெக்டிவிட்டிஸ்ல உள்ள சம்ஸா இருந்தாலும் சரி, மற்ற லாஜிக்கல் கனெக்டிவிட்டி தியரமா இருந்தாலும் சரி, எதுனாலும் நீங்க வந்து எளிமையா இந்த டேபிளை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த யூனிட்டே உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி, லாஜிக்ன்ற ஒரு சப்ஜெக்டே முடிஞ்ச மாதிரி உங்களுக்கு இந்த 5 ஃபார்முலாஸ் மட்டும் நீங்க வச்சுட்டீங்கன்னா எல்லாத்தையும் நீங்க கனெக்டிவிட்டி பண்ணிடலாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து எளிமையா வடிவமை கொடுத்துருக்கிறாரு அரிஸ்டாட்டில். அப்ப எப்படி வந்து நம்மளுடைய இந்த கனெக்டிவிட்டிஸை பார்க்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்ப அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கக்கூடியது இன்க்ளூசிவ் ட்ரூத் டேபிள். இந்த இன்க்ளூசிவ் ட்ரூத் டேபிள்ல என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அஸ் யூசுவல் எப்பயுமே பி பக்கம் நம்ம எப்படி போடுவோம், டி. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ட்ரூ ட்ரூ, அடுத்ததாக ட்ரூ ஃபால்ஸ், அடுத்து ஃபால்ஸ் ட்ரூ, அடுத்து ஃபால்ஸ் ஃபால்ஸ். அப்ப இது எல்லாமே வந்து சிஸ்டம். இது வந்து நம்மளுக்கு என்னைக்குமே மாறாது. பி எப்படி இருக்கணும், கியூ எப்படி இருக்குன்றது என்னைக்குமே மாறாது. அப்ப சம் ஆன்சர் இப்போ வந்து அந்த டிடக்டிவ் பண்றோம். எப்படி வந்து இன்க்ளூசிவ் ட்ரூத் டேபிளினுடைய அந்த மெத்தட்ல நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, இன்க்ளூசிவ் சிம்பிள் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா கவனிங்க, இன்க்ளூசிவ் பொறுத்தவரையில ரெண்டுமே தவறா இருந்தா மட்டும்தான் தவறு, மற்ற எப்படி இருந்தாலும் ஆன்சர் வந்து ரைட். இஸ் ஃபார் டேபிள் இஸ் ட்ரூத். அப்ப பி ட்ரூவா இருந்தாலும் கியூ ட்ரூவா இருந்தாலும் ட்ரூ, பி ஃபால்ஸா இருந்தாலும் கியூ ட்ரூவா இருந்தாலும் ட்ரூ, பி ட்ரூவா இருந்து கியூ ட்ரூவா ஃபால்ஸா இருந்தாலும் ட்ரூ தான். ஒரே ஒரு விஷயம்,
ரெண்டு பக்கமும் ஃபால்ஸ். இன்க்ளூசிவ் ட்ரூத் டேபிள நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. த இன்க்ளூசிவ் ட்ரூத் டேபிள் மெத்தட் யூசிங் ஃபார் எனிபடி சென்டென்சஸ், எனிபடி ஆர்குமெண்ட்ஸ், ஃபார் லாஜிக்கல் கனெக்டிவிட்டிஸ், ஃபார் both are statement for false, the answer is false. Otherwise answer is true. அப்ப இன்க்ளூசிவ் டேபிளினுடைய இந்த லாஜிக்கலுக்கு நீங்க மறக்காம இருக்கணும்னா என்ன வச்சுக்கணும் அப்படின்னா 1110 அப்படின்னு நீங்க மெமரி பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரூ ஃபால்ஸ் போடுறப்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்ப நீங்க 1110 அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா 1110 இன்க்ளூசிவ்க்கு வச்சுக்கிட்டீங்கன்னா, மெமரி வச்சுட்டீங்கன்னா, அதை கனெக்டிவிட்டி பண்ணி எங்கெங்கெல்லாம் நீங்க சென்டென்சஸை கம்பேர் பண்றப்ப எந்த சென்டென்ஸ் வந்து இன்க்ளூசிவ் ட்ரூத் டேபிள நீங்க யூஸ் பண்ணி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி செய்யறப்ப ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஃபால்ஸ் இருந்தா மட்டும்தான் நீங்க ஃபால்ஸ் போடணும். மற்ற எந்த ஸ்டேட்மெண்டா இருந்தாலும் ஒரு பக்கம் ட்ரூவா இருந்து ஒரு பக்கம் ஃபால்ஸா இருந்தாலும் நீங்க என்ன செஞ்சிடணும், ஆன்சர் வந்து ட்ரூ போட்டணும். அப்ப இதுதான் வந்து இன்க்ளூசிவ்னுடைய ஃபார்முலா. அதாவது எல்லாமே, அதாவது கனெக்டிவிட்டிஸ்ல எந்த பக்கம் ட்ரூவா இருந்தாலும் சரி, ரெண்டுமே ட்ரூவா இருந்தாலும் சரி, ஒரு பக்கம் ட்ரூவா இருந்தாலும் ஒரு பக்கம் ஃபால்ஸா இருந்தாலும் ஆன்சர் வந்து என்னது, ட்ரூ. இரண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ஃபால்ஸ்னா மட்டும்தான் அது வந்து என்னது, ஃபால்ஸ் அப்படின்றது இன்க்ளூசிவ் மெத்தட். அடுத்ததாக எக்ஸ்க்ளூசிவ் ட்ரூத் டேபிள்னு சொல்றோம். இந்த ட்ரூத் அண்ட் வேலிடிட்டியில எப்படி நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு டேபிள் எப்படி பார்க்குறோம் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ எக்ஸ்க்ளூசிவ்க்கு உரிய சிம்பிள். இப்போ நம்ம இன்க்ளூசிவ்க்கு வந்து வி ஷேப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நீங்கள் சிம்பிளை வந்து தப்பாக போட்டுறாங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ட்ரூத் டேபிள் த கனெக்டிவிட்டிஸ் ஃபார் டூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு போட்டாங்கன்னா, நீங்கள் சிம்பிளை மாற்றி போட்டீங்கன்னா உங்களுக்கு தப்பாயிரும். அப்போ சிம்பிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்க்ளூசிவ் அப்படின்னாலே அது வந்து வி ஷேப், மறந்துடக்கூடாது. எக்ஸ்க்ளூசிவ்னா அது அப்படியே ஆப்போசிட்டா மேல டாப்ல இருந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்ப இதுவும் சேம் அதே மாதிரி PNQ எப்பயும் போல நம்ம ட்ரூ ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ்னு போட்டுறோம். அப்ப அதுல வந்து நம்ம எப்படி பார்த்தோம்னா, ரெண்டு பக்கமும் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்னா மட்டும் ஃபால்ஸ், மற்றபடி எல்லாமே சரின்னு பார்த்தோம். எக்ஸ்க்ளூசிவ்ல என்னன்னா மறந்துடக்கூடாது, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சரியா இருந்தாலும் தப்பு, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தப்பா இருந்தாலும் தப்பு, ஏதாச்சும் ஒன்று சரியா இருந்தா மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவ் டேபிளை பொறுத்தவரையில ஆன்சர் இஸ் ட்ரூ. அப்ப 0 11 0 அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க கரெக்டா வச்சுக்கிறணும். அப்பதான் வந்து எனிபடி த ஸ்டேட்மெண்ட் ஃபார் ட்ரூ ட்ரூ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ், த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். அதர்வைஸ் இஃப் அண்ட் இஃப் ஓன்லி எனிபடி ஒன் ஸ்டேட்மெண்ட் ஃபார் ட்ரூ ஆன்சர் இஸ் ட்ரூ அப்படின்றத நினைவு வச்சுக்கணும். அப்ப இன்க்ளூசிவ்ல எப்படி பார்த்தோம், வெறும் ஃபால்ஸ்னா மட்டும்தான் டேபிள் வந்து ஃபால்ஸ், மற்றபடி மூணுமே அந்த நம்ம ஹைரார்க்கியில் இருக்கக்கூடிய மூணு சிஸ்டமுமே நம்மளுக்கு ட்ரூன்னு பார்த்துக்கிறோம். எக்ஸ்க்ளூசிவ்ல வந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சரினாலும் நம்மளுக்கு ஆன்சர் வந்து ட்ரூ. ஆனா ஸ்டேட்மெண்ட் ரெண்டும் சரியாகவும் இருக்கக்கூடாது, ரெண்டும் தவறாகவும் இருக்கக்கூடாது. அப்படி ரெண்டுமே சரியா இருந்து ரெண்டுமே தவறா இருந்தா எக்ஸ்க்ளூசிவ் ட்ரூத் டேபிளை பொறுத்தவரையில நம்மளுக்கு ஆன்சர் வந்து தப்பு அப்படின்றத நீங்க நினைவு வச்சுக்கணும். அப்ப அதனுடைய சிம்பிள்ஸையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கக்கூடியது மெட்டீரியல் ஈக்குவலன்ஸ். இந்த மெட்டீரியல் ஈக்குவலன்ஸ் அப்படின்ற இந்த சிஸ்டத்தை நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா பை கண்டிஷனல்னு சொல்லலாம். பை கண்டிஷனல் மெத்தட் அப்படின்னும் இதை வந்து இன்னொரு ஒரு வார்த்தை பிரயோகம் நம்ம இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த லாஜிக்கினுடைய பேப்பர்ல வந்து மெட்டீரியல் ஈக்குவலன்ஸ் இருக்கு. டு டிரா த டேபிள் ஃபார் மெட்டீரியல் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்கறது போல டு டிரா த பை கண்டிஷனல் மெத்தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு பார்த்துடக்கூடாது. ஏன்னா மெட்டீரியல் ஈக்குவலன்ஸ் ஆர் பை கண்டிஷனல் மெத்தட், சரியா? ஏன்னா நீங்க சிலபஸ் அந்த யூனிட்ல அந்த வார்த்தை இல்லைன்றதுக்காக நீங்க இதை வந்து வேற ஒரு வார்த்தையா கணக்கு பண்ணிக்கிறோம். இது வந்து போத் ஆர் சேம். பை கண்டிஷனல் மெத்தட்னாலும் நீங்க மெட்டீரியல் ஈக்குவலன்ஸ்னாலும் சேமா தான் நீங்க எழுதணும். இது வந்து நல்லா அப்படியே பாருங்க. அதனாலதான் உங்களுக்கு அடுத்தடுத்து இதை வந்து மாத்தி, ஆக்சுவலா இந்த மெட்டீரியல் ஈக்குவலன்ஸ்ன்றது வந்து சிம்பிள்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வரும். இந்த சிம்பிள்ஸ்லேயே வந்து கடைசியா வரும். ஏன் நான் எக்ஸ்க்ளூசிவ் அடுத்தாக்குல போட்டேன் அப்படின்னா
எக்ஸ்க்ளூசிவ்ல பார்த்தோம். ரெண்டுமே சரியா இருந்தாலும் ரெண்டுமே தவறா இருந்தாலும் ஆன்சர் வந்து தப்பு அப்படின்னு பார்த்தோம். இங்க அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட் டு மெட்டீரியல் ஈக்குவலன்ஸ். ரெண்டும் எக்ஸ்க்ளூசிவ்ல தப்பா இருந்தாலும் தப்பு, மெட்டீரியல் ஈக்குவலன்ஸ்ல ரெண்டு பக்கம் சரியா இருந்தா சரி, ரெண்டு பக்கம் தப்பா இருந்தாலும் சரி. ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்புனாலும் ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டா இருக்கும். எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட்ல வந்து எப்படி பார்த்துருக்கோம், ட்ரூனாலும் ஆன்சர் வந்து ஃபால்ஸ், அதே மாதிரி ஃபால்ஸ்னாலும் ஆன்சர் வந்து ஃபால்ஸ். அதர்வைஸ் மற்றபடி எது இருந்தாலும் ட்ரூன்னு பார்த்தோம். இங்க எப்படி அப்படின்னா மெட்டீரியல் ஈக்குவலன்ஸ்ல ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருந்தா ட்ரூ, அதே மாதிரி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸா இருந்தாலும் ஆன்சர் இஸ் ட்ரூ. மற்றபடி ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பா இருந்தாலும் இங்க வந்து ஃபால்ஸ் ஆன்சர். அப்ப ரெண்டுக்கும் நீங்க எளிமையா வந்து டிஃபரன்ஸ் வச்சுக்கணும். அதாவது அங்க வந்து 011 இங்க 1001 அப்படின்றத ரொம்ப நினைவு வச்சுக்கணும். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. மெட்டீரியல் ஈக்குவலன்ஸையும் எக்ஸ்க்ளூசிவை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அங்க வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சரியா இருந்தா தப்பு, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தப்பா இருந்தாலும் தப்பு. ஒரு ஸ்டேட்மெண்ட் சரியா இருந்தாலும் எக்ஸ்க்ளூசிவ் பொறுத்தவரையில ஆன்சர் இஸ் ட்ரூ. மெட்டீரியல் ஈக்குவலன்ஸ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பா இருந்தாலும் தப்பு. அப்ப ரெண்டுமே சரியா இருக்கணும், ரெண்டுமே தப்பா இருக்கணும். அப்பதான் வந்து நம்மளுடைய அந்த லாஜிக்கல் ட்ரூத் டேபிள் படி ஆன்சர் இஸ் ரைட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எக்ஸ்க்ளூசிவ்க்கும் மெட்டீரியல் ஈக்குவலன்ஸையும் நீங்க வந்து நினைவு வச்சுக்கணும். அடுத்தாக்குல இம்ப்ளிகேஷன் சொல்றாங்க. இந்த சிம்பிளுக்கு, அதாவது சியை வந்து நம்ம இந்த பக்கம் திருப்பி போட்டோம்னா காம்பவுண்ட்னு சொல்லுவோம். இப்படி அந்த அதுக்கு வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. சென்டென்சஸ்ல காம்பவுண்ட் சென்டென்ஸ் சொல்லுவாங்க. அது மாதிரி திஸ் ஃபார் த இம்ப்ளிகேஷன் சென்டென்சஸ் ஃபார் த ட்ரூத் டேபிள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இம்ப்ளிகேஷன் சிம்பிள் அதுவும் சேம் அப்படியே இதே மெத்தட்ல ட்ரூ ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ். இதுல வந்து ஒரே ஒரு தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ, அதர் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ், ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். அதர்வைஸ் ஆல் ஆர் ட்ரூ. ட்ரூனாலும் இம்ப்ளிகேஷன் டேபிளை பொறுத்தவரையில ட்ரூ தான். ட்ரூ ஃபால்ஸ்னா மட்டும்தான், ஒரு பக்கம் ட்ரூவா இருந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸா இருந்தா மட்டும்தான் இங்க வந்து கனெக்டிவிட்டியில ஃபால்ஸே தவிர, மற்றபடி ஃபால்ஸ் இருந்து ட்ரூ இருந்தாலும் ஆன்சர் ட்ரூ, ஃபால்ஸ்னாலும் ஆன்சர் ட்ரூ. இது வந்து இம்ப்ளிகேஷன் மெத்தட். இந்த இம்ப்ளிகேஷன் மெத்தட் வந்து கன்ஃபியூஸ் ஆகும், கொஞ்சம் ரொம்ப நினைவா வச்சுக்கணும். அதாவது ட்ரூனா ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ்னா மட்டும்தான் இங்க வந்து என்னது ஃபால்ஸ், மற்ற எல்லாமே ட்ரூ. ரெண்டு பக்கம் சரியா இருந்தாலும் சரி, ஒரு பக்கம் தவறா இருந்து சரியா இருந்தாலும் சரி, ரெண்டுமே தவறா இருந்தாலும் சரி. எப்ப இம்ப்ளிகேஷன் டேபிள்ல தப்பு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஃபார் ட்ரூ, செகண்ட் சென்டென்ஸ் ஃபார் ஃபால்ஸ், த ரிசல்ட் இஸ் ஃபால்ஸ். மற்றபடி எந்த இடத்துலையும் அது வந்து என்ன செய்யாது, ட்ரூவா இருக்க முடியாது அப்படின்றது இந்த இம்ப்ளிகேஷன் டேபிளுடைய சிஸ்டம். அப்ப இந்த சிம்பிள்ஸ்ல வந்து நம்ம வந்து என்னென்ன பார்த்துருக்கோம்னா அண்டு, இன்க்ளூசிவ், எக்ஸ்க்ளூசிவ், மெட்டீரியல் ஈக்குவலன்ஸ் அண்ட் காம்பவுண்ட். அடுத்து மெட்டீரியல் ஈக்குவலன்ஸா நம்ம வந்து பை கண்டிஷனல் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இம்ப்ளிகேஷன் டேபிள். இந்த பை கண்டிஷனலுக்கு வந்து ஒரு ஒரு வேர்டு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பி தென் கியூ. எப்படி மெட்டீரியல் ஈக்குவலன்ஸ்க்கு நம்ம என்ன சொன்னோம், ரெண்டுமே சரினாலும் ரெண்டுமே தப்புனாலும் ஆன்சர் இஸ் ட்ரூ. அப்ப ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஸ்டேட்மெண்டா இதுல வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பி அண்ட் கியூ, த ஆன்சர் இஸ் மெட்டீரியல் ஈக்குவலன்ஸ். அடுத்து இன்க்ளூசிவ் ப்ரோபோசிஷனுக்கு வந்து நம்ம என்ன சொல்லிடுறோம், எய்தர் பி ஆர் கியூ, எய்தர் பி ஆர் கியூ. ஏன்னா இதுல வந்து நீங்க இன்க்ளூசிவ்க்கு வந்து நீங்க வந்து எக்ஸாம்பிளா வந்து ஆர்னு வச்சுக்கலாம், அல்லது பி அல்லது கியூ இருந்துச்சுனாலும் ஆர் போத், ரெண்டு எது ஒன்று இருந்தாலும் ஆன்சர் இஸ் ட்ரூ அப்படின்னு. இதுல வந்து எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட்ல வந்து எய்தர் பி அண்ட் கியூ
பட் நாட் போத் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அடையாளம் தான். எப்படி நம்ம கனெக்டிவிட்டிஸ்ல உங்களுக்கு எளிமையா வந்து 1000 நீங்க யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டா நம்ம ஒவ்வொரு இதுக்கும் நம்ம அதை வச்சுட்டாலும் சேமா தான். இப்ப இஃப் ஹி கம்ஸ் ஐ ஷால் கோ அப்படின்னு சொல்றோம். இந்த இஃப் ஹி கம்ஸ் ஐ ஷால் கோ அப்படின்னு நம்ம ஒரு வாக்கியத்தை நம்ம சொல்றோம் அப்படின்னா, இதுல எது கான்சிக்வெண்ட், எது ஆன்டிசிடென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த ஆன்டிசிடென்ட் அப்படின்னா வந்து பெரிய இது கிடையாது. முதல்ல வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் வந்து ஆன்டிசிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரெண்டாவது சொல்லப்படக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து கான்சிக்வெண்ட், அதனுடைய தொடர்ச்சியாக நீங்க அதுக்குரிய கான்சிக்வெண்டாக நம்ம பார்க்கணும், தொடர்ச்சின்னு சொல்றோம். அடுத்த வாக்கியமாக சொல்றோம். அப்ப ஒரு ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, இஃப் தேர் இஸ் ரெயின் the ground will be wet அப்படின்னு வச்சுக்கலாம். if there is rain the ground will be wet. அப்ப இதுல if there is rain அப்படின்னு சொல்லப்படக்கூடியது வந்து என்னது அது வந்து ஆன்டிசிடென்ட்டா இல்ல கான்சிக்வென்ட்டான்னு பார்த்தோம்னா the first sentence for antecedent. அப்ப அதை வந்து நம்ம ஆன்டிசிடென்ட்னு சொல்லி நம்ம பார்க்கணும். if there is rain அப்படின்ற வாக்கியத்தை வந்து நம்ம வந்து ஆன்சிடென்ட்டா எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து the ground will be wet அப்படின்னு வர்றத வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அந்த சென்டென்ஸனுடைய கான்சிக்வெண்டா நம்ம அதை எடுத்துக்கிறோம். அப்ப இது அதாவது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம லாஜிக் உள்ள போக முடியும். லாஜிக்கை வந்து நம்ம புரிஞ்சு நம்ம ஒவ்வொன்றையும் செய்ய முடியும். நிறைய அதனுடைய ப்ரொபோசிஷன்ஸ் இருக்கு, டைப்ஸ் ஆஃப் ஃபேலசிஸ் இருக்கு, இன்ஃபரன்சஸ் மெத்தட்ஸ் இருக்கு, எப்படி இன்ஃபரன்சஸ் எல்லாம் வரும், எப்படி ஃபேலசிஸ் எல்லாம் இருக்கு. இது ஒரு பெரிய யூனிட். அப்ப நம்ம அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சாதான் அடுத்த வகுப்புக்கு போறப்ப நம்மளுக்கு அதனுடைய கனெக்டிவிட்டிஸை சொல்லித்தரப்ப ரொம்ப எளிமையா இருக்கும். அப்ப நம்ம முதல் சென்டென்சஸை புரிஞ்சுக்கணும். எப்படி கான்ஸ்டிடியூட்ன்றது எந்த மாதிரி ஆன்டிசிடென்ட் அப்படின்ற ஒரு சென்டென்ஸை நம்ம சொல்றோம், கான்சிக்வேட்ன்றது எதை சொல்றோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக வந்து நம்ம வந்து பிரான்ச்சஸ்ன்னு சொல்றோம். பிரான்ச்சஸ் ஆஃப் சிம்பாலிக் லாஜிக். எப்படி ட்ரூத் அண்ட் வேலிடேட்டில நம்ம ஒவ்வொரு சிம்பிள்ஸையும் பார்த்து வர்றப்ப எப்படி பிரான்ச்சஸ் இந்த லாஜிக்கு வந்து நம்ம எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 3 டைப்ஸா அவங்க சொல்லிடுறாங்க. அதாவது ப்ரொபோசிஷனல் கால்குலஸ் அப்படின்னு சொல்றோம், அதுக்கு அடுத்தாகல ப்ரிடிகேட் கால்குலஸ், அடுத்து ஆக்சிமேட்டிக் கால்குலஸ். 3 லாஜிக்கா பிரிக்கிறாங்க. பிரான்ச்சஸ் லாஜிக்ன்றது ஒவ்வொரு விதமான மெத்தட்ஸ், அந்த லாஜிக்கை வந்து அவங்க வந்து டைப்ஸ் ஃபார் வகை, பிரான்ச்சஸ், அதனுடைய அந்த வகைகள், அதனுடைய பிரான்ச்சஸ் எப்படின்னா இந்த 3 விதமா சொல்றாங்க. ப்ரொபோசிஷனல் மெத்தட் த கால்குலஸ் ஆகவும், ப்ரிடிகேட் என்ற ஒரு முறையிலையும், அடுத்தாக ஆக்சியோமேட்டிக் என்று சொல்லப்படக்கூடியதுலையும் லாஜிக்கை வந்து பார்க்குறாங்க. அப்ப எப்படி ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம செய்யணும், அதே போல சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் சொல்றோம். ஒரு சாதாரண சிங்கிள் ஸ்டேட்மெண்டா இருந்தா அதுக்கு பேர் வந்து அட்டாமிக் ப்ரொபோசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸ்பிளைன் ஃபார் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இஸ் அட்டாமிக் ப்ரொபோசிஷன். வாட் யூ மீன் பை அட்டாமிக் ப்ரொபோசிஷன் அப்படின்னா, the atomic proposition is called by single statement. This is for answer. இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். அப்ப வந்து அட்டாமிக் ப்ரொபோசிஷன்னா என்ன, இந்த கொஸ்டின்ல வந்து அந்த மாதிரி கூட வந்துடும். எக்ஸ்பிளைன் தி அட்டாமிக் ப்ரொபோசிஷன், நத்திங். எக்ஸ்பிளைன் ஃபார் அட்டாமிக் ப்ரொபோசிஷன், இட்ஸ் கால்டு ஃபார் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட். அடுத்து 2 or more than ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா மாலிகுலர் ப்ரொபோசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மாலிகுலர் ப்ரொபோசிஷன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்கியங்கள் வருகிறத நம்ம மாலிகுலர் ப்ரொபோசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதனுடைய கிளாசிஃபிகேஷன்ஸ் என்று சொல்றோம். இதை வந்து எப்படி நம்ம ப்ரொபோசிஷன்ஸை வந்து நம்ம கிளாசிஃபை பண்றோம், வகைப்படுத்துறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னா, அதை ஒவ்வொரு ஸ்டெப்பா வகைப்படுத்தலாம். லாஜிக்ல வந்து கிப்சன், நிறைய பேர் இருக்காங்க. மில்லோன் வந்து லாஜிக்கை வந்து எப்படி பார்க்குறாருன்னா, லாஜிக் இஸ் த சயின்ஸ். அவர்
மிலோனுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து லாஜிக் இஸ் த சயின்ஸ் விச் டீல்ஸ் வித் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கரெக்ட் திங்கிங் அப்படின்னு சொல்றாரு. பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கரெக்ட் திங்கிங், சரியான ஒரு அந்த சிந்தனையில தான் லாஜிக்ன்றது இருக்கு. லாஜிக்குடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் சொல்றாரு. கிப்சன் வந்து ஒரே வார்த்தையில சொல்லிடுறாரு, லாஜிக் இஸ் த சயின்ஸ் ஆஃப் ரைட் திங்கிங்ன்றாரு. அவர் சொல்றது வந்து சயின்ஸ் ஆஃப் ரைட் திங்கிங், அறிவியலினுடைய சரியான அந்த பகுத்தறிவு, ரேஷனல் திங்கிங்கோடைய அந்த பகுத்தறிவினுடைய வெளிப்பாடு தான் லாஜிக் அப்படின்னு சொல்றாரு. மெலன் வந்து லாஜிக் இஸ் அ சயின்ஸ் விச் டீல்ஸ் வித் த பிரின்சிபிள்ஸ் சொல்றாரு. அதனுடைய அந்த பிரின்சிபிள்ஸ், கொள்கைகள், அதனுடைய பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ரைட் திங்கிங், கரெக்ட், சரியான, ரைட் இல்ல கரெக்ட் திங்கிங் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் அறிஞர்கள் நமக்கு கூறுறப்ப அதுல வந்து ப்ரொபோசிஷன் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ப்ரொபோசிஷன். இந்த ப்ரொபோசிஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத வகைப்படுத்துறோம். அப்படி வகைப்படுத்துறப்ப தெரிஞ்சுக்கிறக்கூடியது என்னன்னா சிம்பிள் ப்ரொபோசிஷன், அடுத்ததாக வந்து சொல்லப்படக்கூடியது காம்பவுண்ட் ப்ரொபோசிஷன், மூணாவதாக ஜெனரல் ப்ரொபோசிஷன். அது வந்து ஸ்லைட்ல இல்லை, நான் அதனால ஃபார்முலாவோட நிப்பாட்டியிருக்கேன். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் வந்து மெதுவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்ப சிம்பிள் ப்ரொபோசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் த சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் இட்ஸ் கால்டு ஃபார் சிம்பிள் ப்ரொபோசிஷன். ஆல் த சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் இட்ஸ் கால்டு த சிம்பிள் ப்ரொபோசிஷன் அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. அப்ப த கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரொபோசிஷன் அப்படின்னா நீங்க என்ன எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் ப்ரொபோசிஷன், அதுக்கு அடுத்ததாக காம்பவுண்ட் ப்ரொபோசிஷன், அதுக்கு அடுத்ததாக ஜெனரல் ப்ரொபோசிஷன். இதுல சிம்பிள்ன்றது த ஆல் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் இட்ஸ் கால்டு ஃபார் சிம்பிள் ப்ரொபோசிஷன். அடுத்து டூ ஆர் மோர் தென் சிம்பிள் ப்ரொபோசிஷன்ஸ் கம்பைன்ட் ஃபார் டுகெதர். கம்பைன் டுகெதர் அப்படின்னா அது வந்து என்னதுன்னா காம்பவுண்ட் ப்ரொபோசிஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக ஜெனரல் ப்ரொபோசிஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த ஜெனரல் ப்ரொபோசிஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இட்ஸ் கால்டு ஃபார் அன்கண்டிஷனல் ப்ரொபோசிஷன். அன்கண்டிஷனல் அப்படின்னு சொல்றது வந்து கேட்டகாரிக்கல் அப்படின்ற ஒரு வார்த்தையை லாஜிக்கல்ல பயன்படுத்துறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ஸான வார்த்தை. ஏன்னா இட்ஸ் கால்டு கேட்டகரிக்கல் ப்ரொபோசிஷன். ஜெனரல் ப்ரொபோசிஷன் இட்ஸ் கால்டு ஏ கேட்டகரிக்கல் ப்ரொபோசிஷன் அப்படின்றது ஸ்டேட்மெண்டா சொல்றாங்க. அதே டயத்துல அன்கண்டிஷனல் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பிரயோகப்படுத்துறோம். அடுத்ததாக ஆல் கேட்டகரிக்கல் ப்ரொபோசிஷன்ஸ் ஆர் கால்டு ஜெனரல் ப்ரொபோசிஷன். எல்லா விதமான கேட்டகரிக்கல் ப்ரொபோசிஷனும் ஜெனரல் ப்ரொபோசிஷன் அப்படின்றாங்க. ஆல் டைப்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து சொல்றாங்க. அப்ப இந்த சொல்லப்படக்கூடிய இந்த டைப்ஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரொபோசிஷன்ல தான் நம்மளுக்கு வந்து இந்த 3 டைப்பை சொல்லியிருக்காங்க. சிம்பிள் ஸ்டேட்மெண்ட், காம்பவுண்ட், ஜெனரல் ப்ரொபோசிஷன். இதுல தான் இந்த காம்பவுண்ட் ப்ரொபோசிஷன் சொல்லப்படக்கூடிய சிம்பிளுக்கும் ஜெனரல் ப்ரொபோசிஷனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த காம்பவுண்ட் ப்ரொபோசிஷன்ல தான் நம்மளுக்கு இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வருது. அதனாலதான் நான் சிம்பிள்ஸோட நிப்பாட்டி வச்சிருக்கேன். ஏன்னா இந்த சிம்பிள்ஸ் ஏன் வருது, இந்த சிம்பிள்ஸ் எங்க இருந்து வருது அப்படின்னா the logic for the kinds of proposition அப்படின்றதுல simple proposition, compound proposition and general proposition. The general propositionன்றது all categorical proposition is called by general proposition. One or two more sentences the proposition by compound proposition. அப்ப இந்த காம்பவுண்ட் ப்ரொபோசிஷனை வச்சுதான் நம்மளால கனெக்டிவிட்டி செய்ய முடியும். ஏன்னா 1 or 2 more sentencesன்றது கண்டிப்பான முறையில வேணும். அதுதான் வந்து PNQ, Q&R, PQ ஒவ்வொன்றும் நம்ம வந்து செய்யலாம். எத்தனையோ ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம கொண்டு போகலாம், எத்தனை நாள் இருக்கலாம். வகைப்பாடு வந்து ஒன்றும் இல்லை, 50 பேரோட 50 கனெக்டிவிட்டிஸை கூட நம்ம போட்டு கூட த ஸ்டேட்மெண்ட் ஃபார் வேலிடா வேலிட் இல்லையான்றத நம்ம இந்த டேபிள்ல கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு மிக அற்புதமான ஒரு பாடத்திட்டமாக நமக்கு அரிஸ்டாட்டில் வந்து வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். அந்த வடிவத்தை, இந்த ஃபார்மை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் டெவலப் பண்ணாங்க. அதை டெவலப் பண்ணி இன்னைக்கு வந்து அதை வந்து பெருக்கியிருக்காங்க. இருந்தாலும் கூட அவருடைய அந்த சிந்தனையினுடைய வெளிப்பாடு இன்று அளவிலும் த ஃபாதர் ஆஃப் லாஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் சுவாலஜினாலும் அரிஸ்டாட்டில் தான்,
ஃபாதர் ஆஃப் லாஜிக் அரிஸ்டாட்டில் தான். அந்த அளவிற்கு இன்று அளவிலும் அந்த இடத்தினை யாராலும் நிரப்ப முடியவில்லை. அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த அறிவு, தத்துவ அறிவானது மிக நுணுக்கமான அறிவை தேடியது. ரொம்ப ஷார்ப்பா ஒரு 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 விடை இருந்தா அதை துல்லியமா சொல்லணும், அக்யூரேசியா சொல்லணும்ன்றது அரிஸ்டாட்டிலுடைய வெளிப்பாடு. அதனாலதான் வந்து அவருடைய ஐடியாஸ்கள்ல வந்து இன்னைக்கு வரையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியல. அந்த அளவுக்கு அவருடைய தியரம் வந்து ரொம்ப தர்க்க ரீதியா இருக்கு. அதனாலதான் எல்லா காலத்துக்கும் அது வந்து பயன்படக்கூடிய அளவுக்கு நம்ம அதை பார்க்கிறோம். அப்ப இந்த ப்ரொபோசிஷன்ஸ்ல நம்ம என்ன பார்க்கிறோம், 3 டைப்ல பார்க்கிறப்ப அந்த 3 டைப்ல காம்பவுண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் கொடுக்குது. இந்த காம்பவுண்ட் ப்ரொபோசிஷன்ல தான் நம்ம கன்ஜெக்டிவ், இன்க்ளூசிவ், டிஸ்ஜங்டிவ், மெட்டீரியல் ஈக்குவலன்ஸ் இது எல்லாமே வந்து காம்பவுண்ட் ப்ரொபோசிஷன் சொல்றோம். காம்பவுண்ட் ப்ரொபோசிஷன்ல 4 டைப்பு. ஒன்று கன்ஜெக்டிவ், கன்ஜெக்ஷன் சொல்லப்படக்கூடிய கன்ஜெக்ஷன் ப்ரொபோசிஷன். அடுத்ததாக இம்ப்ளிகேஷன் டேபிள் பார்த்தோம், சி தலைகீழா இருக்கிற மாதிரி உள்ளது, அந்த இம்ப்ளிகேஷன் ப்ரொபோசிஷன். அதுக்கு அடுத்ததாக டிஸ்ஜங்டிவ் ப்ரொபோசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்ஜங்டிவ்ன்றது வேற ஒன்றும் இல்லை, டிஸ்ஜங்டிவ் மீனிங் ஃபார் இன்க்ளூசிவ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ். டிஸ்டிங்டிவ் ப்ரொபோசிஷனுக்கு வந்து என்னன்னா ஆல்டர்னேட்டிவ் ப்ரொபோசிஷன். அதுக்கு பேர் இன்னொரு பேர் வந்து ஆல்டர்னேட்டிவ் ப்ரொபோசிஷன். அந்த ஆல்டர்னேட்டிவ் ப்ரொபோசிஷன் வந்து நம்ம எதாவது சொல்றோம்னா இன்க்ளூசிவையும் எக்ஸ்க்ளூசிவுக்கும் பேர் தான் வந்து ஆல்டர்னேட்டிவ் ப்ரொபோசிஷன். அதைத்தான் வந்து டிஸ்ஜங்டிவ் ப்ரொபோசிஷன் சொல்றாங்க. அப்ப மெட்டீரியல் ஈக்குவலன்ஸ் ப்ரொபோசிஷன் ஃபார் ஆர் பை கண்டிஷனல். அப்ப இந்த 4 விதமானது இந்த காம்பவுண்ட்ல வந்து. அப்ப ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி ப்ரொபோசிஷன் மூலியமாக இந்த ப்ரொபோசிஷன்ல இருந்து வரக்கூடிய கன்ஜெக்ஷன், டிஸ்ஜங்ஷன், என்ன சொல்ற, இன்க்ளூசிவ், எக்ஸ்க்ளூசிவ், மெட்டீரியல் ஈக்குவலன்ஸ், நெகேஷன், இது எல்லாமே நம்மளுக்கு வந்துதான் இறுதியா வந்து லாஜிக் ஃபார்ம்ன்றது ஒன்று கிடைக்கும். அப்ப அதுக்கடுத்து வந்து எப்படி வந்து கன்ஜெக்டிவ் ப்ரொபோசிஷன் அப்படின்னு ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பாக்குறப்ப த சிம்பிள் ஃபார் அண்ட், அந்த புள்ளி இல்லாட்டினா அண்ட், ஏஎன்டி அண்ட்னு சொல்றோம். The symbol for and is used to combined for 2 simple statement. ஒரு 2 சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டை வந்து இணைக்கக்கூடிய ஒரு சொற்களுக்கு தான் நம்ம அண்ட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். இப்போ நீங்க வந்து எக்ஸாம்பிள் நீங்க பார்க்கணும்னா ஆல் ட்ரீஸ் ஆர் கிரீன் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஆல் ட்ரீஸ் ஆர் கிரீன் அப்படின்னு நம்ம வச்சுட்டோம்னா அண்ட் ஆல் த பேர்ட்ஸ் ஆர் ஒயிட் அப்படின்னு 2 விதமான ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். இதை அண்டில் நம்ம கொண்டு வர்றோம் அப்படின்னா எப்படி ட்ரூத் டேபிள் நீங்க ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம், அண்டுக்கு வந்து என்ன சிம்பிள் பார்த்துருக்கோம், ஃபார் 1000. அண்டுக்கு வந்து 1000 பார்த்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அண்டு வந்து 1000 மீனிங் ஃபார் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஃபார் ட்ரூ ஆன்சர் இஸ் ட்ரூ, அதர்வைஸ் எனி ஒன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் ஆன்சர் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்ப ட்ரூ அண்டு கன்ஜெக்ஷன்ல நம்ம பார்க்குறப்ப என்ன சொன்னோம், ஆல் த ட்ரீஸ் ஆர் கிரீன், அனைத்து மரங்களும், அனைத்து விதமான மரங்களும் நமக்கு பச்சை நிறம் கிரீன்ல இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அடுத்ததாக அண்ட் ஆல் த பேர்ட்ஸ் ஆர் ஒயிட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எல்லா பறவைகளும் வெள்ளையா இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஆனா சென்டென்சஸ் வந்து 2 சிம்பிள் சென்டென்சஸ், இது ஒரு சென்டென்ஸ், இது ஒரு சென்டென்ஸ், இது 2 இணைக்கக்கூடிய வார்த்தை தான் என்னது, அண்ட் ஃபார் கன்ஜங்ஷன். அப்ப இதை எப்படி நம்ம லாஜிக்கல் கனெக்டிவிட்டியா பாக்குறோம் அப்படின்னா, இப்ப பி வந்து இப்போ வந்து ட்ரூ, என்ன ட்ரூ, ஆல் த ட்ரீஸ் ஆர் கிரீன் அப்படின்னு ஒரு சென்டென்சஸ் இருக்கு. இந்த பக்கம் கியூ உள்ள டி வந்து என்னது, ஆல் த பேர்ட்ஸ் ஆர் ஒயிட் அப்படின்னு இருக்கு. அப்ப பி அண்ட் கியூ, therefore பி அண்ட் கியூ அப்படின்னு சொல்லிடுவோம். அப்ப இதுக்கு என்ன நம்ம பார்த்தோம்னா, இஃப் பி இஸ் ட்ரூ அண்ட் கியூ இஸ் ட்ரூ, P is Q and Q is true, then conjunction is true. In other ways, it is false அப்படின்னு சொல்றோம். எப்படி ஒவ்வொரு விதமான அந்த லாஜிக்கல் கனெக்டிவிட்டிக்கான எக்ஸாம்பிள்ஸா நம்ம பார்க்கிறோம். ஆல்டர்னேட்டிவ் கன்ஜெக்ஷன்லயும் அதே மாதிரி சொல்றோம். ஒவ்வொரு விஷயத்துல இப்போ வந்து எக்ஸாம்பிளா ஆல்டர்னேட்டிவ் ப்ரொபோசிஷன்ல வந்து நீங்க வந்து இன்க்ளூசிவ் மெத்தட் எடுக்கிறீங்க. இன்க்ளூசிவ்ல வந்து எய்தர் நம்ம பார்த்துருக்கோம், எய்தர் பிஆர் கியூ, இன்க்ளூசிவ்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எதுனாலும் சரி, எய்தர் பிஆர் கியூ ஆர் போத், சிம்பிள் வந்து பி இன்க்ளூசிவ் கியூ.
ஒரு எக்ஸாம்பிளா த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்றோம். த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எய்தர் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்றோம். த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எய்தர் இன்டெலிஜென்ட் ஆர் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் போத் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுதான் வந்து ஃப்ரேஸ். இந்த ஃபேஸ்ல வந்து எப்படி நம்ம கனெக்டிவிட்டிஸை கொண்டு வரணும் அப்படின்னு. அப்ப த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எய்தர் இன்டெலிஜென்ட், த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எய்தர் இன்டெலிஜென்ட் ஆர் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் போத் அப்படின்னு சொல்லாடல் ஒரு சென்டென்சஸ் நம்ம கொண்டு வரோம். அப்ப the phrase of exclusive proposition is either P or Q but not both. Symbol is P cap Q. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்ம எக்ஸ்க்ளூசிவா பார்த்துருவோம். அப்போ ஒவ்வொரு இதுக்கும் இங்க வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க என்ன மாதிரி Pன்றது இருக்கணும், Qன்றது எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது. அதுலதான் வந்து சிம்பிள்ஸ் ஃபுல்லா நம்மளுக்கு சொல்றாங்க. இந்த சிம்பிள்ஸினுடைய அடிப்படையில நம்மளுக்கு டேபிள்ஸ் நிறைய இருக்கு. அவங்க கனெக்டிவிட்டியில வந்து லாஜிக் இஸ் அ சயின்ஸ் ஆஃப் ரீசனிங் அப்படின்னு சொல்றாங்க. லாஜிக்கை வந்து என்ன சொல்றாங்கன்னா சயின்ஸ் ஆஃப் ரீசனிங் சொல்றாங்க. அதை வந்து ஒரு என்ன சொல்றாங்க, அறிவியலினுடைய அந்த ரீசன், எதுனாலும் ஒரு ரீசன் வேணும், காரணம் இருக்கும். அந்த காரணம் இல்லைன்னா அந்த ட்ரூத் டேபிளுக்கு வந்து வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த ட்ரூத் டேபிளினுடைய தன்மைகளை உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக பார்க்குறப்ப the truth is identified with logic for ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லாம நம்ம எந்த விதமான உண்மைகளையும், ரெண்டு விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லாம நம்ம எது உண்மை எது பொய்ன்றது கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றத சொல்றாங்க. அடுத்ததாக the conclusion give additional information than premises. சின்ன சின்ன கனெக்டிவிட்டி சொல்றத வந்து பெர்மிசஸ் சொல்றோம். அப்ப the conclusive gives additional for information the premises, then it's for induction method அப்படின்னு சொல்றாங்க. நிறைய அதனுடைய ஸ்கோப் சொல்றாங்க, அதனுடைய டைப்ஸ் ஆஃப், ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு விதமான டைப்ஸ் சொல்றாங்க. லாஜிக்ல வந்து நிறைய சொல்றாங்க. இண்டக்ஷன் மெத்தட் நம்ம பார்த்துருவோம், டிடக்ஷன் மெத்தட்னா என்னன்னு சொல்றாங்க, ஃபேலசிஸ் அவங்க சொல்றப்ப ஃபேலசிஸ் எப்படி வந்து ஃபேலசிஸ் இருக்கு, அதனுடைய ஆர்கியூமெண்ட்ஸ் என்னென்ன மாதிரியான ஆர்கியூமெண்ட்ஸ் வருது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். அடுத்த வகுப்புல பார்க்கக்கூடியது வந்து எப்படி அதனுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் என்ன மாதிரி டேபிள்ஸ்ல ஃபுல்லா நம்ம அந்த ட்ரூத் டேபிள வந்து நம்ம கடைபிடிக்கிறோம், அதில் ஃபுல்லா நம்ம வந்து ஃபேலசிஸ் ஃபுல்லா பார்க்குறோம். அப்ப அப்பீல் ஃபார் அத்தாரிட்டின்னு சொல்றாங்க. என்ன மாதிரி இந்த ட்ரூத் டேபிள்ல நம்ம கனெக்டிவிட்டிஸ், இந்த இன்க்ளூசிவ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ் கனெக்டிவிட்டிஸ் வந்து என்ன மாதிரி இருக்கு. அதுக்கு அடுத்தாக்குல ஸ்ட்ராமேனுடைய தியரி, என்ன மாதிரி ஃபால்ஸ் டெலிமா, நிறைய வார்த்தைகள் நம்ம சொல்றாங்க. ஃபால்ஸ் டெலிமா, பிகினிங் த கொஸ்டின்ஸ், கொஸ்டினபிள் ஃபார் பெர்மிசஸ், சப்ரஸ்ட் ஃபார் எவிடன்ஸ், இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, த டோக்கன் ஆஃப் ஃபேலசிஸ். ஒவ்வொரு விதமான ஒரு ஆப்ஷன்ஸ் அதற்குள்ள நம்ம அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். அப்ப லாஜிக் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னாலே த லாஜிக் இஸ் த சயின்ஸ் ஆஃப் ரைட் திங்கிங் அப்படின்றது ஒன்றும், த சயின்ஸ் ஆஃப் ரீசனிங் அப்படின்ற ஒன்றும். ஒவ்வொரு தத்துவ அறிஞர்களும் லாஜிக்கு ஒவ்வொரு விதமான விளக்கங்களை கொடுத்திருந்தாலும் கூட அனைவருமே வந்து அந்த ரைட் திங்கிங் அப்படின்ற ஒரு வார்த்தைகள்ல வந்து ஒன்று சேர்றாங்க. எதுவா இருந்தாலும் அங்க வந்து அடுத்த அனதர் சைடு, அதுக்கு சாய்ஸே கிடையாது. சரியான முறையில அதனுடைய தர்க்கவியல்ன்றது இருக்கணும். அந்த தர்க்கத்திற்கான உண்மையை தேடுவதற்கு அவர்கள் பலவிதமான கனெக்டிவிட்டிஸை நம்மளுக்கு சொல்றாங்க. அந்த கனெக்டிவிட்டியினுடைய வெளிப்பாடுகள் தான் நமக்கு இந்த சிம்பிள்ஸ்களா வந்து சேருது. இந்த சிம்பிள்ஸ்கள் எல்லாமே வந்து இந்த ஃப்ரேசஸ் எப்படி நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு விதமான அந்த ஸ்டேட்மெண்ட்களையும் அந்த வாக்கியங்களையும் நாம் வடிவமைக்க வேண்டும்னாலும், அந்த வாக்கியத்தினுடைய அனுபவ ரீதியாக நாம் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும்னாலும் அதனுடைய அந்த லாஜிக்கல் கனெக்டிவிட்டிஸ்ன்றது ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அந்த கனெக்டிவிட்டிஸுக்கான ஒரு ஃபார்முலாஸ், அந்த ஃபார்முலாஸ்ல எப்படி வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை வந்து இணைக்கிறப்ப அதுக்கு பேர் வந்து கன்ஜெக்ஷன், நம்ம ஜங்ஷன் சொல்றோம். இப்போ எளிமையா பார்த்தீங்கன்னா நார்மலா ஜங்ஷன் சொன்னா சந்திப்புன்னு சொல்றோம். அது மாதிரி லாஜிக்கல்ல வந்து அவங்க வந்து கன்ஜெக்ஷன் சொல்றாங்க. சந்திப்பு, ரெண்டு ஸ்டேட்மெண்ட், அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை இணைக்கக்கூடிய சொல்ல
நம்ம கன்ஜங்ஷன் சொல்றோம். அந்த கன்ஜங்ஷனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கணும், இன்க்ளூசிவ்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும், எக்ஸ்க்ளூசிவ்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும், அதே டயத்துல மெட்டீரியல் ஈக்குவலன்ஸ்னா எப்படி இருக்கணும், அதே மாதிரி பை கண்டிஷனல் மெட்டீரியல் ஈக்குவலன்ஸ்னா எப்படி இருக்கணும், இதே போல நாட் என்று சொல்லப்படக்கூடிய நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும். இதனுடைய ஒட்டுமொத்த இந்த சிம்பிள்ஸினுடைய வெளிப்பாடுல தான் நம்மளுக்கு இந்த லாஜிக் வந்து அடிப்படை அமையுது. அடுத்த வகுப்புல நம்ம இதை பத்தி விரிவா பார்ப்போம். நன்றி.